இப்போ நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில சூரி நடித்து மே 16ஆம் தேதி அன்று வெளியான மாமன் திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம். இப்படத்தில் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, பாபா பாஸ்கர், ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர், கீதா கைலாசம், பாலசரவணன், மாஸ்டர் பிரகீத் சிவன் மற்றும் முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ், ஒளிப்பதிவு தினேஷ் புருஷோத்தமன், இசை ஹெஷாம் அப்துல் வஹாப், தயாரிப்பு லார்க் ஸ்டுடியோஸ். கதை என்னன்னா, சூரியின் அக்காவிற்கு திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குழந்தை இல்லாததால் குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் அவரது மனதை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்நிலையில் கருவுறும் சூரியின் அக்கா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அக்கா மகன் பிரகீத் சிவன் மீது பாசத்தை பொழிந்து வளர்க்கிறார் தாய்மாமன் சூரி. இதனிடையே சூரி தன் காதலி ஐஸ்வர்யா லட்சுமியை திருமணம் செய்கிறார். திருமணத்திற்கு பின் சிறுவன் பிரகீத் சிவனால் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி இடையே பிரச்சனை வருகிறது. அப்பிரச்சனை விரிவடைந்து குடும்பச் சண்டையாக மாறுகிறது. அதற்கு பிறகு உறவுகளுக்கு இடையே நடக்கும் பாச போராட்டம்தான் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கியிருக்கும் மாமன் படத்தின் கதை. அக்கா மகன் மீது பாசம், மனைவி மீதான காதல், குடும்பத்தார் மீது அக்கறை என குடும்பங்களின் கதாநாயகனாக கலக்குகிறார் சூரி. கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமி கதாபாத்திரத்தின் பொறுப்பை உணர்ந்து நிறைவான நடிப்பை வழங்கியிருக்கிறார். சிறுவன் பிரகீத் சிவன் சிறப்பாக நடித்திருக்கிறார். ஒட்டுமொத்த படமும் இவரின் கதாபாத்திரத்தை சுற்றியே நடக்கிறது. பாலசரவணன், பாபா பாஸ்கர், ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர், கீதா கைலாசம் ஆகியோர் தேவையான பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். முதல் பாதி மெதுவாக சென்றாலும் இரண்டாம் பாதியில் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கும் சிறு சிறு முரண்பாடுகள், உறவு சிக்கல்கள், தனிமனித உணர்வுகள் என்று விறுவிறுப்பாகவே செல்கிறது. உறவு சிக்கல் மற்றும் பாச போராட்டம் ஆகியவற்றை சிறப்பாக சொல்லியிருக்கும் இயக்குனர் பல காட்சிகளில் ஓவர் டோஸாகி நாடகத்தன்மை வெளிப்படுவதை தவிர்த்திருந்தால் படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் அனைவரும் பார்க்கும் வகையில் அமைந்திருக்கும் இந்த மாமன் திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக அமைந்துள்ளது. விடுதலை, விடுதலை 2, கொட்டுக்காக்காளி, கருடன் என தொடர்ந்து சூரிக்கு இது மற்றுமொரு வெற்றி படமாக அமைத்துள்ளது. மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.